விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் நீயானான நிகழ்ச்சியில் வரும் 17ஆம் தேதிக்கான எபிசோடின் ப்ரோமோ வெளியாகியிருக்கின்றது. இதில் இந்த வாரம் முன் ஜென்ம ஞாபகங்கள் எங்களுக்கு இருக்கின்றது என்று சிலரும், அதை நம்ப மறுக்கும் சிலரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விவாதித்து வருகிறார்கள். அதில் ஒரு சிலர் பேசியதை கேட்டு ரசிகர்கள் இணையத்தில் கலாய்த்து வருகிறார்கள். அதிலும் ஒரு ரசிகர், எங்களுக்கு காலையில் என்ன சாப்பிட்டோம் என்பதே மாலையில் மறந்துவிட்டு போய்விடுகிறது, இவர்களுக்கு மட்டும் எப்படித்தான் போன ஜென்மத்தில் நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கின்றதோ என்ற சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார்கள். அதுபோல இன்னொரு ரசிகர், எங்களுக்கு காலையில் படித்தது மாலையில் மறந்து போய்விடுகிறது, ஆனால் இவர்களுக்கு இவ்வளவு ஞாபகம் இருக்கும் நிலையில் இவர்கள் படித்து கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்கி விடுவாங்க போல என்றும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இப்படியாக பல கேள்விகள் குவிந்து வருகிறது. அதிலும் இந்த எபிசோடில் 2வது ப்ரோமோவில் ஒரு ரசிகர் என்னுடைய காதுக்குள்ளே ஒரு குரல் ஒலித்துக் கொண்டேதான் இருக்கின்றது, அது போன ஜென்மத்தில் நான் எப்படி இருந்தேன் என்பதை சொல்கிறது என்று கூறியிருக்கிறார். அதுபோல இன்னொரு பெண், போன ஜென்மத்தில் என்னை என்னுடைய தாய் மாமா கொலை செய்வதற்காக ஒரு மரத்தை வெட்டி போட்டார், அப்போது என்னுடைய கை கட் ஆகிவிட்டது, அது எனக்கு இப்போது ஞாபகம் இருக்கின்றது கூறியிருக்கிறார். இதை கேட்ட இன்னொரு பிரபலம், இவர்களுக்கு ஒரு சத்தம் தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றது, ஆனால் என் முன்பே சில காட்சிகள் நான் போன ஜென்மத்தில் எப்படி இருந்தேன் என்பதற்கு தத்ரூபமாக தெரிகிறது என்று கூறியிருக்கிறார். இவர்கள் பேசுவது உண்மையா அல்லது கற்பனையா என்பது பலருக்கு சந்தேகமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் எதிர்த்தரப்பில் முன்ஜென்ம கதையை நம்பாதவர்கள் பேசுவது தற்போது வெளியான ப்ரோமோக்களில் அதிகமாக காட்டப்படவில்லை. அதே நேரத்தில் கோபிநாத் எந்த ஒரு விவாதமாக இருந்தாலும் அதில் நடுநிலையாகத்தான் பேசுவார். ஆனால் இந்த வார எபிசோடுக்கு வெளியான ப்ரோமோக்களில் அதிகமாக அவர் எந்த விஷயத்தையும் மறுத்து பேசுவது போன்ற காட்சிகள் எதுவும் காணவில்லை. இதனால் கோபிநாத் இதை முழுமையாக நம்பிவிட்டாரா என்று ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். ஆனாலும் அவர் மீது இருக்கும் நம்பிக்கையில் எப்படியும் கடைசியில் கோபிநாத் இதை உளவில் ரீதியாக சரி செய்ய வேண்டும் என்று சொல்வார் என்று ரசிகர்கள் கமெண்ட்களில் அடித்து கூறி வருகிறார்கள். ஏற்கனவே ஒவ்வொரு எபிசோடிலும் கோபிநாத் சில நம்ப முடியாத வார்த்தைகளை கேட்கும் போதெல்லாம் கலாய்த்து வருவதை பார்த்திருப்போம். ஆனால் இந்த முறை முன்ஜென்ம கதை ஞாபகம் வருகிறது என்பதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.